கற்பி, புரட்சி செய், ஒன்று செய். வாழ்க அம்பேத்கர், வாழ்க பெரியார், வளர்க நம் சமத்துவ ஜனநாயகம். இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஷெடியூல் கொடுத்துருக்குறேன், பார்த்துட்டு ரீட் பண்ணிவிட்டு விருப்பம் உள்ள மாணவர்கள் இணைந்து கொள்ளவும். வணக்கம். இந்த வகுப்பில் நம்ம 6th செகண்ட் டேர்மில் வரலாறு பகுதியில் வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் அப்படின்ற பாடத்தை பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு என்ன முக்கியம்னா, நம்மளுக்கு இதெல்லாம் முக்கியம் கிடையாது. நம்மளுக்கு தென்னிந்தியா தமிழகம் சார்ந்தது எதாவது இருக்குதான்னு பார்க்கணும். ஸோ அதனால் கீழே கொடுத்துருப்பாங்க. அப்படியே நம்ம கீழே வந்தோம்னா தென்னிந்தியாவை சார்ந்தது தமிழ்நாட்டை சார்ந்ததுன்றதை நம்ம படிக்கணும். தான் இங்கே கொடுத்துருக்காங்க. தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் சமகாலத்தில் நிலவிய பண்பாடுகள் அப்படின்னு இதில் படிக்க போகிறோம். இப்போ பார்க்கலாம் வாங்க. வட இந்தியாவின் தொடக்க கால வேத பண்பாடு இந்திய துணைக்கண்டத்தின் ஏனைய பகுதிகளில் நிலவிய செம்புகால பண்பாட்டோடு ஒத்துப்போகிறது அப்படின்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வேத காலம் சொல்ல ரிக்கு, யஜூர், சாம, அதர்வன 4 வேதங்கள். ஸோ அந்த மாதிரி வட இந்தியாவில் தான் வேதங்களை பின்பற்றினாங்க. வட இந்தியாவில் தொடக்ககால வேத பண்பாடு ஏனைய பகுதியில் நிலவிய செம்பு காலத்தோட, அதாவது இந்தியாவில் மற்ற பகுதிகளெலாம் செம்புகால பண்பாடு இருந்து தான். நாமெல்லாம் வேதங்களை பின்பற்றலை, வட இந்தியாவில் பின்பற்றிருக்காங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் தொடக்க கால வேத பண்பாடு செம்பு காலத்தோட ஒத்து போகுதுன்றாங்க. ஸோ இதை பார்த்துக்கணும். அடுத்து, மக்கள் செம்பையும் கல்லையும் ஒரே காலகட்டத்தில் பயன்படுத்தியதால் இது செம்பு காலகட்டம் என்று தமிழில் அழைக்கப்படுகிறது. செம்பையும் கல்லையும் ஒரே காலகட்டத்தில் பயன்படுத்தியிருக்காங்க, அதனால் இப்படி சொல்கிறாங்க. அடுத்து, இந்தியாவின் செம்புகால பண்பாடு முதிர்ந்த நிலை அரப்பா பண்பாட்டின் சமகால பண்பாடாகும். இதுவும் தெரிஞ்சுக்கணும். இந்தியாவினுடைய செம்புகால பண்பாடு, இந்த கூற்று காரணத்தெல்லாம் கேட்பாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் லைனில் நம்ம என்ன பார்த்தோம்? வட இந்தியாவில் வேத காலம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த காலகட்டத்தில் வட இந்தியாவை தவிர மீதி இருக்கக்கூடிய இந்தியாவில் என்னவாக இருந்துச்சா? செம்புகால பண்பாடாக இருந்துச்சான். இந்திய துணைக்கண்டத்தினுடைய செம்புகால பண்பாடும் வட இந்தியாவினுடைய தொடக்கால வேதகால பண்பாடும் சமகாலத்தை சேர்ந்தது, ஒத்துப்போகிறது அப்படின்றாங்க. அதே மாதிரி தான் இந்த லைனும், இந்தியாவின் செம்புகால பண்பாடு முதிர்ந்த நிலை அரப்பா பண்பாட்டின் சமகால பண்பாடு. கேட்கலாம், முதிர்ந்த நிலை அரப்பாவா இல்லை தொடக்க கால அரப்பாவா அப்படின்னு. இந்தியாவில் செம்பு பயன்படுத்துகிற காலம் முதிர்ந்த நிலை அரப்பாவில் இந்த இருக்குது. ஓகே. அடுத்தது, அரப்பா பண்பாட்டின் வீழ்ச்சிக்கு பின்னரும் கூட செம்புகால பண்பாடு தொடர்ந்து நிலவியது. அரப்பா வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு, ஆனால் இந்தியாவிலும் இந்த செம்பத்தை பயன்படுத்திகிட்டே இருந்திருக்காங்க. அந்த பண்பாடு அப்படியே இருந்திருக்குன்றாங்க. வட இந்தியாவின் பின்வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவின் இரும்பு காலமும் சமகாலத்தை சேர்ந்தவை ஆகும். நல்லா புரிஞ்சுக்கணும். முன்ன மேலே என்ன சொன்னாங்க? வட இந்தியாவினுடைய தொடக்க கால வேத பண்பாடு அது ஏனைய பகுதியில் என்ன பண்பாடாக இருந்துச்சு? செம்புகால பண்பாடாக இருந்துச்சு. அதேமாதிரி வட இந்தியாவில் பின்வேத கால பண்பாடு வரும்போது தென்னிந்தியாவில் இரும்பு காலமாக மாறிடுச்சு. செம்பு காலத்திலேருந்து இரும்பு காலமாக மாறிடுச்சு, புரிஞ்சுக்கணும். இரும்பு காலத்தின் முடிவில் மக்கள் பெருங்கற்கால பண்பாட்டினுள் காலடி எடுத்து வைத்தனர். அந்த பெருங்கற்கால பண்பாடுன்றது தான் என்னது? கிமு 600 to 100 அப்படி இந்த காலகட்டம் முக்கியமானது பார்க்கணும். இந்தியாவிலோட பெருங்கற்கால பண்பாடு அப்படின்னா இது. பண்டைய தமிழகத்தில் பெருங்கற்காலம் சங்க காலத்திற்கு முந்தைய காலத்தோடு ஒத்துப்போகிறது. சங்க காலத்துக்கு முன்னாடி காலத்தை தான் பெருங்கற்காலன்றாங்க. கருப்பு மற்றும் சிவப்பு நிற மண்பாண்டங்கள் பெருங்கற்காலத்தில் ஒரு கூறாக விழுந்தது. இதெல்லாம் இந்த கூற்று காரணத்தில் அப்படியே கேட்பாங்க, தெளிவாக புரிஞ்சு படிச்சுக்கணும் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. அடுத்தது தமிழ்நாட்டின் பெருங்கற்காலம் இரும்பு காலம். தமிழ்நாட்டில் எப்படி இருந்ததுன்னு. பெருங்கற்காலம் ஆங்கிலத்தில் மேக்னலித்திக் ஏஜ் என்று அழைக்கப்படுகிறது. மெகாலித்திக் ஏஜ். மெகாலித் என்பது ஒரு கிரேக்கு சொல்லு. மெகா அப்படின்னா பெரிய, லித் என்றால் கல் என்று பொருள், அவ்வளோதான். மெகாலித்னா பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இறந்தவர்களை புதைத்த இடங்களை கருப்பலகைகளை கொண்டு மூடியதால் இக்காலம் பெருங்கற்காலம் என அழைக்கப்படுது. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள புதைக்கிறதுக்கு கருப்பலகைகளை கொண்டு மூடினாங்க, புதைச்சிட்டு. அதனால தான் பெருங்கற்காலம் அப்படின்னு, கற்கள் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க, ஆனால் பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகத்தில் உள்ள பெருங்கற்கால அல்லது இரும்பு கால தொல்லியல் ஆய்வுகள், நம்ம தொல்லியல் ஆய்வுகள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. எங்கெங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, இது ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் அகழ்வாராய்ச்சி செஞ்சாங்கன்னு பொறுத்துக்களை கேட்பாங்க. லாஸ்ட்டாக கூட ஒரு எக்ஸாம்பிள் கேட்டாங்க, வழக்கமாக கேட்குறாங்க, பார்த்து வச்சுக்கணும். இப்போ ஆதிச்சநல்லூர் அப்படின்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்பாங்க. ஆதிச்சநல்லூர் அகழாய்வு அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம். இதெல்லாம் பொறுத்துக்கள் கேட்பாங்க லைனாக. இப்போ இங்கே என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கு மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் முதுமக்கள் தாளிகள், பல்வகைப்பட்ட மண்பாண்டங்கள், கருப்பு சிவப்பு நிறத்தில் அந்த மண்பாண்டம் இருந்துச்சான். இரும்பாலான குத்துவாள், கத்திகள், ஈட்டிகள், அம்புகள், சில கண்பணிகள், ஒரு சில தங்க ஆபரணங்கள் கிடைத்துள்ளன. ஸோ இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ண முடியாது, சும்மா தெரிஞ்சுக்கணும். ஆனால் ஏதாவது முக்கியமாக எங்கேயுமே கண்டுபிடிக்காத ஒன்று சொன்னாங்கன்னா அதை நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும்.
அடுத்து வீட்டு விலங்குகள் மற்றும் காட்டு விலங்குகளான புலி, யானை, மான் போன்றவற்றின் வெண்கலத்தான உருவங்கள் கிடைத்துள்ளன. மட்பாண்டங்கள் செய்தல், கல் மற்றும் மரங்களை பயன்படுத்தி பொருட்கள் செய்தல் போன்ற திறன்களை மக்கள் பெற்றிருந்தனர். இது எல்லாமே அங்கே இருந்திருக்கு அந்த ஆதிச்சநல்லூர் மக்கள், தூத்துக்குடி மாவட்டத்தில். அது உண்டான டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அடுத்து கீழடி வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக். சில புக்கில் மதுரைன்னு இருக்கும், இங்கே சிவகங்கைன்னு கொடுத்துருக்காங்க. ஜிகேவில் கேட்டால் சிவகங்கை அடிங்க. போன நம்ம கிளாஸ் படிக்கும்போது மதுரை படிச்சிருப்போம். கீழடி அகலாய்வு இது வந்து மதுரை, இது சிவகங்கை கொடுத்துருக்காங்க. இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை திருபுவனம் தாலுக்காவில் உள்ள கீழடி கிராமம். இது எங்கே தாலுக்கான்னா திருபுவனம் தாலுக்கா. கீழடி வந்து சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் தாலுக்காவில் இருக்குது. கீழடி கிராமத்தில் சங்க காலத்தைச் சேர்ந்த பழமையான நகரத்தை அகழ்ந்து ஆய்வு செய்துள்ளது. செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடங்கள், நன்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு போன்ற சான்றுகள் இந்த ஆய்வில் கிடைத்துள்ளன. மேலும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ள மண்பாண்டங்கள், இது முக்கியமான தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் எங்கெல்லாம் கிடச்சிருக்குன்னா இதுலேயும் கிடச்சிருக்கு கீழடியில். கண்ணாடியிலான மணிகள், செம்மணிகள், வெண்கல் படிகம், முத்துக்கள், தங்க ஆபரணங்கள், இரும்பு பொருட்கள், சங்கு வளையல்கள், தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை போன்றவை தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. 2017ஆம் ஆண்டில் இந்திய தொல்லியல் துறை 2 மாதிரிகளை கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையில் கணிக்க அமெரிக்காவில் புளோரிடா என்னும் இடத்தில் உள்ள பீட்டா அனாலிட்டிக் என்ற நிறுவனத்திற்கு அனுப்பியது. 2014 இங்கேருந்து 2 மாதிரிகள் அனுப்புகிறாங்க. எதுக்குன்னா இது எந்த காலகட்டத்தை சேர்றதுன்னு கண்டுபிடிக்கிறது இந்திய தொல்லியல் துறை. அது வந்து எங்கே அனுப்புகிறாங்கன்னா அமெரிக்காவினுடைய புளோரிடா என்று சொல்லக்கூடிய பீட்டா அனாலிட்டிக் நிறுவனத்துக்கு. பீட்டா அனாலிட்டிக் அந்த நிறுவனத்துக்கு அமெரிக்காவில் புளோரிடா மாகாணத்தில் இருக்கும். மாகாணம் மாநிலம் மாதிரி, ஸ்டேட் மாதிரி அங்கே இருந்துடும். அங்கே வந்து பீட்டா அனாலிட்டிக் என்ற நிறுவனத்துக்கு அனுப்புகிறாங்க. அச்சோதனையில் இப்பொருள்கள் கிமு 200 சார்ந்தது என்பது தெரிய வந்துள்ளது. அப்போ எங்கே கீழடியில் அகலாய் வந்து கிமு 200ஆவது ஆண்டிலே வாழ்ந்த அதுக்குண்டான சான்றுகள் கிடைச்சதுன்றாங்க. எவ்வளோ பழமையானது பாருங்கள். இங்கு ரோம் நாட்டைச் சேர்ந்த பழங்கால தொல்பொருட்கள் கிடைத்துள்ளன. இவை இந்தியாவிற்கும் ரோம் நாட்டிற்கும் இடையே நிலவிய வணிக தொடர்புக்கு மேலும் சில சான்றுகள் ஆகும் அப்படின்றாங்க. அடுத்து தீபகற்ப இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டது குறித்தும், அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் இவற்றின் மீது வரி விதிக்கப்பட்டுள்ளது என்பன குறித்தும் பெரிப்ளஸில் கூறப்பட்டுள்ளது. பெரிப்ளஸ்ன்றது ஒரு குறிப்பு, அதில் குறித்து சொல்லியிருக்காங்க. என்னது, தீபகற்ப இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு எஃகு வந்து ஏற்றுமதி செஞ்சாங்க. என்ன ஏற்றுமதி செஞ்சாங்க? எஃகு. இந்த பொருளும் கேட்பாங்க திடீர்னு. இந்த பெரிப்ளஸ் குறிப்பில் ரோம் நாட்டிற்கு என்ன ஏற்றுமதி செஞ்சாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்கன்னா எஃகு ஏற்றுமதி செஞ்சாங்க, பார்த்துக்கணும். அலெக்சாண்ட்ரியான்னு ஒரு துறைமுகம் இருக்குது, அதை பற்றியும் வரி விகிதத்தை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ கீழடி பற்றி இதெல்லாம் முக்கியமானது. அடுத்தது பொருந்தல், திண்டுக்கல் மாவட்டம். பொருந்தல்ன்றது திண்டுக்கல் மாவட்டம். அப்படியே ஒவ்வொரு இதெல்லாம் வந்து பொருத்துக்களை கேட்பாங்க, தெளிவாக பார்த்துக்கணும். இங்கே என்னென்ன பொருட்கள் கிடைத்திருக்குன்னா புதைக்குழி பொருட்கள், கண்ணாடி மணிகள், அது வந்து வெள்ளை, சிகப்பு, மஞ்சள், நீலம் மற்றும் பச்சை வண்ணங்கள் கிடைச்சிருக்குது. அடுத்து வந்து இரும்பு வாள்கள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் இங்கேயும் கிடச்சிருக்கு பாருங்கள். கீழடியிலையும் கிடச்சி, பொருந்தலும் கிடச்சி. அரிசி நிரப்பப்பட்ட மண்பாண்டங்கள், ஓரளவு அரிதான கற்களான படிகக்கல்கள், சிவப்பு நிற மணிக்கற்கள், சங்கு மற்றும் கண்ணாடி வளையல்கள், இரும்பிலான கதிரறுக்கும் அரிவாள், ஈட்டி, கொழுமுனைகள் ஆகியவை தமிழக மக்கள் நெல் விளைவித்ததற்கு சான்றுகளாய் உள்ளன. இங்கு கிடைத்துள்ள அரிசி நிரம்பிய பானை மக்களின் முக்கிய உணவாக அரிசி இருந்தது என்பதை மெய்ப்பிக்கிறது. பொருந்தூரில் தான் கிடச்சிருக்குது. அரிசியோட நெல்லெல்லாம் இருக்குது பாரு தான், நெல்லரிசி எல்லாமே அது கிடச்சிருக்குதுப்பா. அடுத்து வந்து பையம்பள்ளி, வேலூர் டிஸ்ட்ரிக். பையம்பள்ளியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கு மேற்கொள்ளப்பட்ட தொல்லியல் அகலாய்வில் கிடைத்த பொருட்கள் இரும்பினால் செய்யப்பட்ட தொல்பொருட்களோடு பெருங்காலத்து கருப்பு மற்றும் சிவப்பு மண்பாண்டங்கள் கிடைத்துள்ளன. பையம்பள்ளியில் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. இது கேட்ப ரொம்ப முக்கியமான ஒரு லைன். இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ள இடம் எதுனா பையம்பள்ளி, வேலூர் டிஸ்ட்ரிக்டில். ரேடியன் கார்பன் முறையில் பண்பாட்டின் களம் கிமு 1000 என கணக்கிடப்பட்டுள்ளது. பையம்பள்ளி 1000, கீழடி வந்து 200, கிமு 200, 800 வருஷத்துக்கு முன்னாடி அதை காட்டுது. அப்போ அந்தளவுக்கு கீழடி வந்து பழமை வந்தது. ஸோ இது பார்த்துக்கணும். இரும்பு உருக்கப்பட்டதுக்கான சான்றுகள் எங்கே கிடச்சிருக்குன்னா பையம்பள்ளி, வேலூர் டிஸ்ட்ரிக்டில் கிடச்சிருக்கு. அடுத்து கொடுமணல், ஈரோடு டிஸ்ட்ரிக். கொடுமணல் இது ஒரு அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடம். பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றுள்ள கொடுமணல் ஊர் இதுவே அடையாளப்பட்டுள்ளது. இப்போ கேட்கலாம், பதிற்றுப்பத்தில் இடம்பெற்ற ஊர் எது அப்படின்னு கேட்பாங்க ஆப்ஷனில். அப்படியே கீழடி, பொருந்தல், ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு கொடுமணல் ஆப்ஷனில். ஸோ கொடுமணலில் தான் பதிற்றுப்பத்துன்ற நூலில் இந்த பேர் இடம்பெற்றிருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கணும். இங்கு தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட 300க்கும் அதிகமான மண்பாண்டங்கள் கண்டறியப்பட்டுள்ளன.
மேலும் நூல் சுற்றி வைக்கப்படும் சுழற்சிகள், சுருள்கள், துணிகளின் சிறிய துண்டுகள், கருவிகள், ஆயுதங்கள், அணிகலன்கள், மணிகள், முக்கியமான சிவப்பு நிற மணிக்கற்கள் ஆகியவற்றையும் தொல்லியல் ஆய்வு அறிஞர்கள் கண்டறிந்துள்ளனர். புதைக்குழி மேட்டிற்கு அருகே காணப்பட்ட நினைவுக்கள் மென்ஹீர் அப்படின்றாங்க அதை ஆங்கிலத்தில் பெருங்கற்காலத்தைச் சேர்ந்தது என்று கணிக்கப்பட்டுள்ளது. அடுத்த தமிழ்நாட்டில் பெருங்கற்கால நினைவுச் சின்னங்கள். புதிய கற்காலத்தின் கடைப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் பெருங்கற்கால புதைப்பு முறைகளை பின்பற்றத் தொடங்கினர். இம்முறையின்படி இறந்தவர்களின் உடல் பெரிய மண்பாண்டத்தில் வைக்கப்படும். ஏனைய சில பொருட்கள் அதனுடன் வைக்கப்படும். இந்த பெருங்கற்கால நினைவுச் சின்னங்கள் இரும்பை குறித்த அறிவை பெற்றிருந்த சமூகமாக கூடி வாழ தெரிந்திருந்தது மிகவும் முன்னேறிய தமிழ் நாகரிகத்திற்கான சான்றுகளாகும் அப்படின்றாங்க, சாட்சிகளாகும். முதுமக்கள் தாழிகள்னால் ஒன்றும் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இவை இறந்தவர்களை புதைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட பெரிய மண்பானைகளை தான் என்னென்னு சொல்கிறாங்க, முதுமக்கள் தாழிகள் அப்படின்றாங்க. கற்திட்டைகள் டால்மென்ஸ். இறந்தவர்களை புதைத்த இடத்தில் இருபுறமும் கற்கள் பாறைகளை செங்குத்தாக நடப்பட்டு அவற்றின் மீது மற்றொரு கற்பலகை படுக்கை வசதி வைக்கப்படும். இக்கற்திட்டைகள் எங்கெங்கெல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. வீரராகவபுரம் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில், அப்புறம் கும்மாளம் மருதுப்பட்டி திண்டுக்கல் மாவட்டத்தில், நரசிங்கம்பட்டி மதுரை மாவட்டத்தில். இதெல்லாம் திடீர்னு இந்த ஊர் பேர்லாம் சொல்லி எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்கலாம் பொறுத்துக்கல. வீரராகவபுரம்னா காஞ்சிபுரம், கும்மாளம் மருதுப்பட்டினா திண்டுக்கல், நரசிங்கம்பட்டினா மதுரை. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி பாண்டவன் திட்டு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் பாண்டவன் திட்டு அப்படின்ற ஒரு இடம், பாண்டவன் திட்டு அப்படின்ற ஒரு இது கிடச்சிருக்கு. அதுக்கோட பேர் அது. அந்த கல் திட்டைக்கு பேர் பாண்டவன் திட்டு. ஒருவேளை அந்த பாண்டவன் அப்படின்ற ஒரு இறந்து அங்கே புதைச்சிருப்பாங்க. அது எங்கேன்னு கேட்டாங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த மாதிரிலாம் கேட்பாங்க, பார்த்துக்கணும். நினைவு கற்கள் மென்ஹீர்ஸ். பிரிட்டானிய மொழியில் மென் என்றால் கல், கிர் என்றால் நீளமான என்று பொருள் அப்படின்றாங்க. மென்ஹீர்னா ஒரே கல்லிலான இத்தூண்கள் இறந்தோரின் நினைவாக செங்குத்தாக நடப்படும். திருப்பூர் மாவட்டம் சிங்கரிபாளையம், தேனி மாவட்டம் வெம்பூர் ஆகிய இடங்களில் இவ்வாறான நினைவு தூண்கள் உள்ளன. பாருங்கள், இதெல்லாம் இந்த ஊரெலாம் ஞாபகம் வச்சுக்கணும். திருப்பூர் மாவட்டத்தில் சிங்கரிபாளையம், தேனி மாவட்டத்தில் வெம்பூர். ஸோ இதெல்லாம் கேட்பாங்க எக்ஸாமில், பார்த்து வச்சுங்க. இதெல்லாம் நினைவு கற்கள் மென்ஹீர் கிடைத்த இடங்கள். அடுத்த இவை உப்பாற்றின் இரு கரைகளிலும் பழங்கால வாழ்விடங்கள் இருந்ததை சுட்டி காட்டுகின்றன. மதுரை மாவட்டம் நரசிங்கம்பட்டியிலும், ஈரோடு மாவட்டம் குமரிக்கல் பாளையத்திலும், கொடுமணலிலும் இது போன்ற நினைவுத்தூண்கள் உள்ளன. இது மதுரை மாவட்டத்தில் நரசிங்கம்பட்டி, ஈரோடு மாவட்டத்தில் குமரிக்கல் பாளையம், கொடுமணல். இதெல்லாம் கொஞ்சம் டீப்பாக கேட்கணுச்சா இதெல்லாம் கேட்டலாம். அடுத்து நடுக்கற்கள். இறந்து போன வீரரின் நினைவை போற்றும் வகையில் நடப்படும் கல் நடுக்கல்லாகும். தனது கிராமத்தை கொடிய விலங்குகளிடமிருந்து அல்லது எதிரிகளிடமிருந்து காப்பாற்றும் முயற்சியில் மதிப்பு வாய்ந்த மரணத்தை தழுவிய வீரர்களின் நினைவாக நடப்பது ஆகும். திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகே உள்ள மானூர் திண்டுக்கல் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளாளன் கோட்டை, அதே திண்டுக்கல் மாவட்டத்தில் புலிமான் கோம்பை ஆகிய இடங்களில் நடுக்கற்கள். புலிமான் கோம்பை கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது, ரொம்ப பழமையானது. கீழடி கூட கிமு 200 3ஆம் நூற்றாண்டுனா 300க்கு மேலே, அப்போ அதோட இதுதான். ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. திண்டுக்கல் மாவட்டம்னா மானூர், வெள்ளாளன் கோட்டைன்றது தூத்துக்குடி மாவட்டம், புலிமான் கோம்பை திண்டுக்கல் மாவட்டம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ஏதாவது கோடு விடுச்சு, அவ்வளோதாங்க. ஸோ இந்த பாடத்தில் இதுதான் முக்கியமானது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. இதெல்லாம் கலைச்சொற்கள் பார்த்துங்க. கின்ஷிப், தெய்வம்னா டெய்டி, உலகவியல்னா மெட்டாலஜி. இதெல்லாம் அவங்க தான் கலைச்சொற்கள் கலந்து தானே கேட்குறாங்க. புவியியல், சயின்ஸு அது மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. அது புவியியல் சார்ந்த எங்கே இருந்தாலும் படிச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் புக் பேக்கெலாம் படிச்சுக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது அடுத்த பாடம் மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும். இந்த பாடத்தில் நம்ம என்ன முக்கியமானதுன்னா அதே மாதிரி தமிழகம் சார்ந்த இதுனா இருக்குது தான் பார்க்கணும். இப்போ மாபெரும் சிந்தனையாளர்கள்லாம் வட இந்தியாவில் சொல்லிடுவோம், வட இந்திய கால பண்பாடு. நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்மளுக்கு தேவை இந்த வேத காலம், அப்படி இந்த அசுவர் மகரெலாம் கேட்க மாட்டாங்க. நம்மளுக்கு தமிழகம் சார்ந்தது தான் ரொம்ப. இப்போ சமணம்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்க, சமணம் தமிழகத்தை சார்ந்த சமணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், கொடுத்துருப்பாங்க. சமணத்தினுடைய விதிகள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தேவை சமணம்னா தமிழகத்தை பற்றி என்ன இருக்குதான்னு பார்த்துக்கணும். பௌத்தம் வந்துருச்சு, தமிழகத்தில் சமணத்தின் செல்வாக்கு பேர் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நான் பார்க்கணும். பண்டைய தமிழ் இலக்கியங்கள் ஜைனம் என்பதை சமணம் என்று குறிப்பிட்டன. எல்லோரும் சமணம் பண்ணுறோம், ஆனால் நம்ம தமிழ் ஃபஸ்ட்டு அது ஜைனம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஜைனம் அப்படின்னாங்க குறிப்பிடுகின்றன. மதுரை நகரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் கீழக்குயில்குடி கிராமத்தில் சமணர் மலை என்ற பெயரில் ஒரு குன்றுள்ளது. முக்கியமான லைன். மதுரை நகரில் 15 கிலோமீட்டர் தொலைவில் கீழக்குயில்குடி அப்படின்னு ஒரு கிராமம்.
அங்கே என்ன இருந்துச்சுன்னா சமணர் மலை என்ற பெயரில் ஒரு குன்று இருந்தது. கேட்கலாம், சமணர் மலை எங்கு உள்ளதுன்னா மதுரையில் கீழக்குயில்குடி. இது முக்கியமானது. இந்த மாதிரி முக்கியமானதை பார்க்கணும். அடுத்தது, சமண துறவிகளால் உருவாக்கப்பட்ட தீர்த்தங்கரர்களின் உருவங்கள் இம்மலையில் காணப்படும். இந்த மலையில் என்ன இருக்குது? சமண துறவிகளால் உருவாக்கப்பட்ட தீர்த்தங்கரங்களுடைய உருவங்கள், அவங்களுடைய உருவங்கள் இருக்குதான். இது இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையால் பாதுகாக்கப்படும் நினைவு சின்னமாக உள்ளது. அவ்வளோதான். மதுரையிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரிட்டாப்பட்டி என்ற கிராமத்தில் கலிஞ்ச மலை உள்ளது. இந்த கலிஞ்ச மலை எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா, அதுவும் மதுரையில் அரிட்டாப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்குது கலிஞ்ச மலை. இதன் ஒரு பகுதியில் பாண்டவர் படுக்கை என்று அழைக்கப்படும். இதில் ஒரு பகுதி பாண்டவர் படுக்கை எனப்படும் சமணர் கோவில் உள்ளன. எங்கே கேட்கலாம், பாண்டவர் படுக்கை எங்கே இருக்குன்னா மதுரை மாவட்டத்தில் கலிஞ்ச மலையில் இருக்குது. கலிஞ்ச மலை எங்கே இருக்குன்னா அரிட்டாப்பட்டின்ற ஒரு கிராமத்தில் இருக்குது. சமண துறவிகளான கற்படுக்கைகளே பாண்டவர் படுக்கை என அழைக்கப்படுகின்றன. அவங்களுடைய கற்படுக்கைகளை தான் பாண்டவர் படுக்கைன்றாங்க சமணர்களது. அறவோர் பள்ளி என்பது சமண துறவிகள் வாழ்ந்த இடங்கள் என மணிமேகலையில் குறிப்பிட்டுள்ளது. அறவோர் பள்ளி அப்படின்ற சமண துறவிகள் வாழ்ந்த இடம் பற்றி எந்த நூலில் குறிச்சிருக்காங்கன்னா மணிமேகலை ஒரு பௌத்த காப்பியம், இருந்தாலும் மணிமேகலையும் சமணத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி கேட்குறான், இது கேட்டால் எழுதிங்க. அறவூர் பள்ளி என்பது சமண துறவிகள் வாழ்ந்த இடங்கள் என்று எந்த நூலில் குறிப்பிட்டு உள்ளது அப்படின்னா மணிமேகலையில். கோவலனும் கண்ணகியும் மதுரை செல்லும் வழியில் சமண பெண் துறவியான கவுந்தியடிகள் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுடன் சென்றதாக தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம் கூறுகிறது. முக்கியமான பெறராவ். கோவலனும் கண்ணகி என்ன பண்ணுறாங்க, கடனானதுனால அவள் மதுரைக்கு போகிறா வியாபாரம் செய்கிறதுக்கு. போகிற வரும்போது கவுந்தியடிகள் அப்படின்ற ஒரு சமண துறவி தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வழிபோக்கியாக இருந்து அவங்களுக்கு எந்தெந்த வழியில் போகணும் அப்படின்னு உதவி செய்யுங்க. இதெல்லாம் தமிழில் படிச்சிருப்பீங்க. இந்த கொஸ்டின்லாம் நிறைய டைம் கேட்குறாங்க. கோவலனுக்கும் அண்ணனுக்கும் வழித்துணையாக இருந்தவர் யாருன்னா கவுந்தியடிகள். அவங்க ஒரு சமண துறவி, சமண மதத்தை பின்பற்றக்கூடியவங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த ஒரு டயக்ராமெல்லாம் கொடுத்துருவாங்க பாருங்கள். அடுத்தது, புகார், உறையூர், மதுரை, வஞ்சி, காஞ்சிபுரம் ஆகிய இடங்களில் சமண மடாலயங்கள் தானே. வஞ்சியை தான் கரூர்ன்றாங்க. இன்றைக்கி நம்ம கரூர்ன்றோம், ஆனால் அதுதான் அந்த காலத்தில் வஞ்சி என்று பெயர் பெற்றது. ஜைன காஞ்சி. காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பரங்குன்றம் என்ற கிராமத்தில் 2 பழமையான சமையல் கோயில் உள்ளன. இக்கிராமம் முன்னர் ஜைன காஞ்சி என்று அழைக்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் திருப்பருத்தி குன்றம் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. அந்த திருப்பருத்தி குன்றம் அப்படின்ற கிராமத்தில் 2 பழமையான சமண கோயில்கள் இருந்திருக்குது. இந்த கிராமம் முன்னாடி காலத்தில் ஜைன காஞ்சி அப்படின்னு அழைச்சி, அன்னைக்கு ஜைன காஞ்சி அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா என்ன சமணர்கள் வாழ்ந்த இடம் தானே. சமணர்களை ஜைனம் அப்படின்னு நம்ம தமிழ் இலக்கியங்கள் சொல்லுது. அப்போ சமணர்கள் வாழ்ந்த இடம், அங்கே 2 பழமையான கோயில்கள் இருக்குது அப்படின்னா அந்த ஊரை என்ன நாங்கள் ஜைன காஞ்சி அப்படின்னா சமண காஞ்சி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. திருப்பருத்தி குன்றம் என்ற ஊர் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் பார்த்துக்கணும். அடுத்து பௌத்தம் வராங்க. பௌத்தம் அதே மாதிரி நம்மளுக்கு பௌத்தத்தை போய் படிக்கணும், ஒரு இடம் படிச்சுங்க. ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் அப்படி என்னென்னா, அதே மாதிரி தமிழகத்தில் பௌத்தம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். பௌத்த சங்கங்கள் அது எங்கெங்கே மாநாடுகள் எங்கெங்கே நடத்துனாங்க அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பௌத்த மாநாடுகள், 1வது ராஜகிருகம், 2வது வைசாலி, 3வது பாடாலிபுத்திரம், 4வது காஷ்மீர். இந்த பாக்ஸ் கொஸ்டின் மட்டும் வேணால் படிச்சுக்கலாம். திடீர்னு அவன் ஒரு கொஸ்டின் எதனா எடுத்துடுறான் அதனால். ஆனால் மெயினாக தமிழ்நாட்டை பற்றி தான் எடுப்பான். இப்போ தமிழ்நாட்டில் பௌத்தத்தின் செல்வாக்கு அப்படின்னு கொடுத்துருங்க. சமணத்திற்கு மிகவும் பிற்பட்டே தமிழகத்தில் பௌத்தம் எழுது. ஃபஸ்ட்டு சமணம் தான், அதுக்கப்புறம் தான் பௌத்தம் வருது. சங்க காலத்திற்கு பின்னர் இயற்றப்பட்ட இரட்டை காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலை பௌத்த இலக்கியமாகும். பாருங்கள், இரட்டை காப்பியம் சிலப்பதிகாரம், மணிமேகலை ஒரு பௌத்த காப்பியம். மணிமேகலையே ஒரு பௌத்த துறவி தான், அதனால தான் பௌத்த காப்பியம். பௌத்தத்தை பற்றி தான் அது பெருமையாக சொல்லுது. மணிமேகலையில் காஞ்சிபுரம் விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் புகழ்பெற்ற ஒரு பௌத்த மையமாகுன்றாங்க. காஞ்சிபுரம் பௌத்த மையம், அதேமாதிரி மிகச்சிறந்த கல்வி நகரமாக நம்ம படிச்சிருப்போம். பௌத்த தர்க்கவியல் அறிஞரான தின்னகர் மற்றும் நாலந்தா பல்கலைக்கழகத்தின் மிகப்பெரும் அறிஞர் தர்மபாலர் இவ்வூரைச் சேர்ந்தவர். தின்னகரும் தர்மபாலரும் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவங்க. தின்னர்ன்றது யாருன்னா பௌத்த தர்க்கவியல் அறிஞர். அப்புறம் தர்மபாலன்றது நாலந்தா பல்கலைக்கழகத்தின் மிகப்பெரும் அறிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, கிபி 7ஆம் நூற்றாண்டில் இவான் சுவாங் காஞ்சிபுரத்துக்கு வருகை தந்தார். நம்ம பார்த்துருப்போம், காஞ்சிபுரத்தில் இருந்த கடிகைக்கு வருகை தந்தார் அப்படின்னு. அங்கு அசோகரால் கட்டப்பட்ட 100 அடி உயரமுள்ள ஸ்தூபியை இவர் ஸ்தூபியை பார்த்துருக்காரு. அசோகரால் கட்டப்பட்ட 100 அடி உயரமுள்ள ஸ்தூபி இவான் சுவாங்கை பார்த்துட்டு ஒரு குறிப்பு எழுதியிருக்காரு அவருடைய நூலில்.
காஞ்சிபுரம் அருகே பல்லூரில் காணப்பட்ட புத்தர் சிலை, அப்புறம் நாகப்பட்டினத்தில் புத்தர் சிலை, இதெல்லாம் பௌத்தம் இருந்திருக்குது. அப்போ சமண பௌத்தம் தான் ஃபஸ்ட்டு இருந்திருக்கு. சமணக்கு அப்புறம் பௌத்தம் வந்து அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி நம்ம சைவம் வைணவம். இப்போ நம்ம வணங்குற கடவுளுக்கு முன்னாடி பௌத்தம் தான் இருந்திருக்கு. ஜாதக கலைகள் அடுத்து இதெல்லாம் சும்மா கதைகளாக இருக்கும். அவ்வளோதாங்க, முடிஞ்சுங்க. உலக மண்ணாளில்னா இது. இப்போ தமிழகத்துலேயும் அதாவது பௌத்தத்தின் செல்வாக்கு தமிழகத்தில் எப்படி இருந்துச்சு, அதேமாரி சமணத்தினுடைய செல்வாக்கு தமிழகத்தில் எப்படி இருந்ததுன்னு இந்த பாடத்தில் பார்த்துட்டோம். இந்த 2 பாடத்தில் இதுதான் முக்கியமானது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் குரூப் 4க்கு வந்து இதை தான் நீங்கள் மெயினாக படிக்கணும். மற்றது வேணால் நீங்கள் ஓரளவுக்கு ஒரு டைம் படிச்சுக்கலாம், இதெல்லாம் தேவையில்லை. இருந்தாலும் முக்கியமான பாக்ஸில் இப்போ இதை பற்றி கேட்கலாம். ஒரு பௌத்த கோயில்கள் தியான கூடம் தான் சைத்தியம், அது கூட மெயின் இல்லை. அந்த மாநாடு நடத்தினாங்க, ஒரு முதல் பௌத்த மாநாடு. அப்புறம் கௌதம புத்தர் அவரை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அவர் யார், அவருடைய இயற்பெயர் என்ன, அவர் எங்கே பிறந்தார், லும்பனி தோட்டம் நேபாளத்தில் பிறந்திருக்காரு, அவர் எங்கே இருந்தார், உத்தரப்பிரதேசத்தில் குஷிநகரத்தில் இருந்தார். ஸோ இதெல்லாம் வந்து இந்திய பண்பாட்டில் கேட்கலாம். ஆனால் மெயினாக நம்மளுக்கு தமிழகம் தான் ரொம்ப சிலபஸ்ஸு, அதனால தான் நம்ம தமிழகத்தை மட்டும் டீட்டெயிலாக படிக்கிறோம். இதை வந்து ஃப்ரீயாக இப்போ இருக்கிற டைமில் மற்ற எல்லா லைன்ஸையும் நீங்கள் ஒரு டைம் பாருங்கள். புக்கை பார்க்கும்போது ஒரு டைம் படிக்கணும். நீங்கள் ஒரு டைம் படிக்கிறீங்க, இந்த மாதிரி காதலும் கேட்குறீங்க, ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். திரும்ப படிக்கும்போது நினைவுக்கு வரும். இதுதான் படிக்கணும், இப்படி தான் படிக்கணும். சரிங்களா? ஓகே, அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். அடுத்து இப்போ இந்த 2 பாடம் முடிச்சோம். அடுத்து மீதி இருக்கிற பாடங்களை அடுத்தடுத்து அப்படியே பார்த்துட்டே போகலாம். தொடர்ந்து ஆதரவு தருங்கள். லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. ஏதாவது கமெண்ட்ஸில் பதிவு செஞ்சுட்டு போங்க. நன்றி, வணக்கம்.